எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை பாய்ஸ் வந்துட்டோம். அரட்டை ஸ்குவாட் பாய்ஸ் அரட்டை அடிக்கிறதுக்கு. நான் விகே முதலாளி வந்துட்டாரு. லாக்கூல் வந்துட்டாரு. மட்டு வந்து அவர் ஃபேண்டசியில் பாயிண்ட் வரலன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. இன்னைக்கு வரல. நாங்கள் 3 பேர் தான் இன்னைக்கு. எம்ஐ வந்து மட்டு சொன்ன மாதிரி தோத்துட்டாங்க. எல்எஸ்ஜி வந்து ஒரு லாஸ்ட் ஓவர் வின்னு. த்ரில்லிங் மேட்ச் 2-3 நாளாகவே எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த வாட்டி ரொம்ப உன்சைடாக போயிட்டு இருக்கு, த்ரில்லிங் மேட்சஸே இல்லைன்னு. இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக போன மேட்ச்சு. 200க்கு மேலே ஸ்கோர் போயிடுச்சு எல்எஸ்ஜி. நம்மளே என்ன சொன்னோம்னா, அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுடலான்னு. பட் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சும் டாஸ் தோத்து, ஏன்னா டாஸ் ஜெயிச்சிருந்தா அவங்களும் பவுலிங் தான் போட்டிருப்பாங்க. டாஸ் தோத்து பேட்டிங் பிடிச்சி 200க்கு மேலே அடிச்சு மும்பை மாதிரி ஒரு பவர்ஃபுல் பேட்டிங் லைனப்பை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த வெரி ரேர் ஆஃப் டேஸ் ஃபார் திலக் வர்மா. நிறைய பவுலிங் சேஞ்சஸ் பண்ணும்போதும் மும்பை பவுலிங் இன்னிங்ஸில் நிறைய அவங்க சரியாக ரொட்டேட் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த 200க்கு மேலே போச்சு. திருப்பி அடிக்கும் போதும் அதான் திலக் வர்மா மாதிரி ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஃபார்ம் ஃபைன் பண்ண முடியல. ஹர்திகாலையும் கடைசியில் லாஸ்ட் ஓவரில் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு க்ளோஸ் வின், பட் தே ஒன் ஃபர்ஸ்ட் ஹோம் வின் ஃபார் எல்எஸ்ஜி. வெற்றி என்ன நினைக்கிற? இல்ல எதிர்பார்த்ததான்னு சொல்ல முடியாது. எல்எஸ்டி ஹோம் கிரவுண்ட்ல வந்து அவங்க அட்வான்டேஜ் ஒழுங்கா யூஸ் பண்ணி கரெக்டா அவங்க வந்து பவுலிங் நல்லா போட்டாங்க. முக்கியமா பேட்டிங் பிடிச்ச பவுலிங் நல்லா போட்டாங்க. தி கண்ட்ரோல் சொல்லப்போனா வந்து திலக் வர்மா வந்து ரிட்டையர் அவுட் ஆவாரு அப்படின்னு நீங்க டோர்னமெண்ட் ஆரம்பம் சொல்லியிருந்தீங்கன்னா பாசிபிளே யோசிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி போட்டாங்க. எக்ஸப்ஷனல் வந்து திக்வேஷ் ரதி. ஃபர்ஸ்ட் 3 ஓவர் வெறும் 10 ரன் தான் கொடுத்திருந்தாரு. கடைசி ஓவர் தான் கொஞ்சம் ரன் போனார். பட் எல்லாருமே வந்து தே ஆல் வென்ட் ஃபார் மோர் தென் 10 runs. ஸோ அவரோட ஸ்பெல் தான் வந்து கீயா இருந்துச்சுன்னு தோணுது எனக்கு. ஆமா, கண்டிப்பா வெற்றி. ஏன்னா என்ன இப்போ நான் பார்த்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல ஐ திங்க் இஸ் த பெஸ்ட் லெக் ஸ்பின்னர். ஏன்னா இட்ஸ் பிக் ஸ்டேட்மெண்ட் டு மேக். ஐ நோ இப்போ எக்ஸ்ட்ராடனரி லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம்லாம் இருக்காங்க லெக் ஸ்பின்னர்ஸ். ஆனால் இஸ் பீன் த பெஸ்ட் லெக் ஸ்பின்னர் ஆன் ஷோ இந்த டோர்னமெண்ட்ல. ஏன்னா அந்த ஸ்பீடுக்கும் அவர் பெருசாக திருப்பல பால, பட் அவர் போடுற ஸ்பீட் எல்லாம் 100க்கு மேலே இருக்கு. அந்த ஸ்பீடில் வந்து கொஞ்சம் டர்ன் ஆனாலும் இட் மேக் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஃபார் த பேட்டர்ஸ். கிட்டத்தட்ட அந்த அனில் கும்ளேவோட ஸ்டைல் தான் இவர். பயங்கர ஒரு மீடியம் பேசர் மாதிரி தான் இவர் ஆடணும். ஸ்பின்னர் மாதிரி ஆடினா பேட்டர்ஸ் வில் பி லேட்டாக அந்த ஷாட்டு ஒன்று காலில் வாங்கிடுவாங்க, இல்லை ஷாட் லேட்டாக ஆச்சுன்னா பால் மேலே தான் போகுது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விக்கெட் எடுக்கிறார். நம்மந்திலாம் நல்ல ஃபார்மில் செட் ஆகிட்டு இருந்தார். பட் ஹி ஹேஸ் திஸ் அபிலிட்டி ஆல்சோ டு பிரேக் பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ திக்வேஷ் ரத்தி ஹேஸ் டு பி ஒன் ஆஃப் த ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர்ஸ் அண்ட் ஹேஸ் டு பி த பெஸ்ட் லெக் ஸ்பின்னர் கோயிங் இந்த டோர்னமெண்ட் கரண்ட்லி. கரெக்டாக தான் அவங்க பிக் பண்ணியிருக்காங்க. மும்பை ஸ்கவுட்ஸ் எப்படி கிரெடிட் பண்ணுமோ ஐ திங்க் வி நீட் டு கிரெடிட் தீஸ் பீப்புள் ஆல்சோ இந்த மாதிரி பிக்ஸ் எடுத்ததுக்கு. லாக்குல், நீங்கள் பார்த்தீங்களா? என்ன நினைக்கிறீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி? நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன், மும்பை இந்தியன்ஸ் தோத்துருவாங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். மும்பை இந்தியன்ஸ் இப்பெல்லாம் நீங்க மாத்தக்கூடாது, இப்படி ஜெயிக்கிற கட்சிக்கு மாறக்கூடாது. இல்ல, நம்ம எல்லாருமே மும்பை ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம். மட்டும்தான் எல்எஸ்ஜின்னு சொல்லுச்சு. இல்ல நான் மும்பை ஜெயிக்காதுன்னு. சரி போ. அப்ப நீங்க நேத்தே சொல்லிட்டீங்க. சரி, ஏன் சொன்னீங்க சொல்லுங்க. எனக்கு ரோஹித் சர்மா இல்லாதது வருத்தமா இருக்கு. ஓகே, ரோஹித் சர்மா டிராப்டா, உட்கார வச்சாங்களா டிராப் பண்ணி, இல்ல இன்ஜோர்டா? சொல்லுங்க சொல்லுங்க. உட்கார தான் வச்சிருப்பாங்க. என்ன இன்ஜரி? பாம்பேல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவருக்கு சும்மா சொல்லிருப்பாங்க 2 மேட்ச் கொஞ்சம் இருங்க பாப்போம் அப்படின்னு. ஹார்திக் பாண்டியா அப்படின்ட்டாங்களா? பேக் டு ஹிஸ் ஃபார்ம். இருங்க பாய் அப்படின்ட்டாங்களா ரோஹித்? ஒரு 10 கிலோ கொடுங்க பாய் அப்படின்னு. சரி சொல்லுங்க, சொல்லிட்டு இருந்தீங்க. பாயை உட்கார சொல்லிட்டாங்க. 10 கிலோ கறியை கொடுத்துருக்காங்க போல பாயை சமைக்க சொல்லி. அப்போ ஹார்திக் பாண்டியா பேக் டு ஹிஸ் ஃபார்ம் ஆல்மோஸ்ட். ஹார்திக் பெர்ஃபார்ம் பண்ணி 5 விக்கெட் எடுத்துட்டு அந்த 30 ரன் அடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சு. பட் இருந்தாலும் பழைய ஹார்திக்கு, பழைய பரதிக்கு மாதிரி வந்த மாதிரி அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும்ல. ஓகே தான். பட் கீ விக்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டார். ஐ மீன் அவர் கடைசியா வந்து வைண்ட் அப் பண்ற மாதிரி கூட எடுக்கல, எல்லா கீ விக்கெட்ஸையும் எடுத்தார். பூரான மில்லர். ஆமா, சோ அதனால எக்ஸப்ஷனல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா யூசுவலா ஹார்திக் வந்து நல்லா பவுலிங் போட்டாருன்னா சில பேட்டிங்ல சுத்தப்பாரு. பட் ஹி ஓவர்லுக் பேட்டிங் இன்னைக்கு அடிச்சிட்டாரு. லாஸ்ட் ஓவர்ல பண்ணிருக்காரு. பவுலிங் வேணுமா பவுலிங் இருக்கு, பேட்டிங் வேணுமா பேட்டிங் இருக்கு. லாஸ்ட் ஓவர்ல he took upon himself to finish the match. பட் ஐ திங்க் அது ஒர்க் அவுட் ஆகல. எல்லாரும் சொன்னா பானா ஆயிர முடியுமாடா அப்படின்ட்டாங்க. கடைசி ஓவர்ல நானே ஸ்ட்ரைக் எடுத்து 6 அடிச்சு ஜெயிக்கிறதுக்கு. ஓகே,
ஆனா இதுல இன்னொன்னும் இருக்கு வெற்றி. ஹர்திக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் அஸ் அ கேப்டன் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா ரொட்டேட் பண்ணி இருந்துக்கலாம் பவுலர்ஸ். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்குலாம் 3 ஓவர் தான் கொடுத்தாங்க. அஸ்வினி குமார் நீங்க நல்லா போடல, லெட்ஸ் பி ஹானஸ்ட். ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு, அதுக்கப்புறம் 2 ஓவருமே நல்லா போடல. அவருக்கு 3வது ஓவர் கொடுத்துருக்க தேவையில்லை. அந்த ஓவர் போல்ட் வந்திருக்கலாம். அட் வாஸ் அ ஹவுலர். அது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த கீப்பர் ரயன் ரிக்கில்டன் ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து ஒரு எட்ஜ் மிச் மார்ஷோடது. அவங்க யாருமே அதை ரிவ்யூ பண்ணல, அப்பீலும் பண்ணல. சத்தமாக இருக்கும், பட் கீப்பருக்கு தெரியும் பேட்டருக்கு அடுத்ததா அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு கீனா இருந்திருந்திருக்கலாம். மார்ச் அதை பண்ணிட்டு உடனே பின்னாடி திரும்பி பார்த்தாரு. ஸோ அது மிஸ்ட் அவுட் ஆன விக்கெட். ஏன்னா மார்ச் அதுக்கப்புறம் சமாடி அடிச்சாரு. அது ஒன்றும். ஹர்திக் வந்து இன்னும் கொஞ்சம் பவுலர்ஸை நல்லா ரொட்டேட் பண்ணியிருந்திருக்கலாம், எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தேர் பவுலிங் இன்னிங்ஸ். ஜெயவர்தனை வந்து லாங் ஆன்லேயே நின்று ஹர்திக்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. பட் ஐ திங்க் தே காட் தேர் பவுலிங் சேஞ்சஸ் ராங் இன் தி செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஹர்திக் ஐ மீன் ஜிடி கேப்டனா வரைக்கும் நல்லா பண்ணாரு. ஹியர் ஐ திங்க் அவர் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டம்பிள் ஆயிட்டு இருக்காரு. ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல. அதனால அவர் அடிக்க ஆரம்பிச்சோன்னா ஐ டிட் நாட் நோ வாட் டு டூ. திடீர்னு எவ்வளவு தூரம் எதிர்பார்க்கல போலுக்கு மார்ச் போவார்னு சொல்லி. பட் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் தான் பார்ப்போம் அவர் இன்னும் அடுத்து எப்படி கண்ட்ரோல் பண்றான்னு. அவங்க இப்போ மும்பை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பார்த்தா விக்னேஷ் புதூர் ஓரளவுக்கு போட்டாரு. ஐ மீன் கண்ட்ரோல் ரன்ஸ். ஆமா, இந்த விக்கெட்ல அவர் நல்லா எடுக்கும்னு நம்ம நேத்தே பேசணும். அதே மாதிரி யூஸ் த விக்கெட் வெல் அண்ட் ஹி பவுல்ட் வெல். அண்ட் யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு மார்க்ரம்ஸ் பேட்டிங் as well. ஒன் சைட்ல வந்து மார்ஷ் அடிக்க ஆரம்பிக்கிறப்ப ஹி வெயிட்டட் அண்ட் வாட்ச்டு, நீங்க அடிங்க நான் பாத்துக்கிறேன்னு. அதுக்கப்புறம் தென் ஸ்லாக் ஓவர்ஸ், ஐ மீன் மிடில் ஓவர்ஸ்ல தான் ஹி வென்ட் ஆன் டு ஸ்கோர் 50. ஸோ ஹி பேட்டட் வெரி வெல் as well. அது என்ன பாயிண்ட்னா அது என்ன பாயிண்ட்னா மார்ச் வந்து மார்க்ரமை ஷீல்டு பண்ணார் இனிஷியலா. பவர் பிளேல மார்க்ரம் ஃபேஸ் பண்ண நம்பர் ஆஃப் பால் 6, மார்ச் ஃபேஸ் பண்ண பால் 30. கிட்டத்தட்ட வந்து 30 பால் அவர் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு 6 பால் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. மார்க்ரம் இஸ் அ மிடில் ஆர்டர் பேட்டர், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தே ஹவ் மேட் ஹிம் ஓப்பன் ஹியர். பட் ஐ திங்க் அவர் இஸ் நாட் அட் த பீக் ஃபார்ம், பட் ஸ்டில் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் பேட்டிங் இந்த மிடில் ஆர்டர். அந்த கேம் வந்து அவருக்கு அத்துப்படி மிடில் ஆர்டர் கேம். அவர் ஓப்பனிங் வந்து ஒரு எட்ஜ் வாங்குறதோ ஒரு காலில் வாங்குறதோ அந்த மாதிரி இல்லாமல் பியூட்டிஃபுல்லி மார்ச் ப்ரொடெக்டட் மார்க்ரம் டுடே. ஒரு எண்டில் அவர் ஸ்ட்ரைக்கை வச்சு மார்ச் இஸ் அ பிக் பவர் பிளே பிளேயர். ஏன்னா நிறைய அபிலிட்டி டு ஃபைண்ட் த பவுண்டரிஸ். ஸோ அவர் கேம் ஆடுறது 2 பேருக்கும் நல்லா காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. இவரை வந்து நியூ பால்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டாரு. அந்த ஃபேஸ் முடிஞ்ச உடனே ஹீ செட் அப் நைஸ்லி ஃபார் மார்க்ரம் டு பெர்ஃபார்ம். ஸோ ஆஸ் அ பேர் தே ஹவ் ஒர்க்ட் அவுட் வெரி வெல் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இன்னொன்னு வந்து என்ன, இப்போ எம்ஐ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் நமந்தர் ஏர்லியர் அக்யூட் ஹி ஸ்ட்ரக். அதே மாதிரிதான் இந்த வருஷமும் இது பாண்டியாவோட செல்லை பிள்ளைன்றதுனால நமந்தர் ஏற்கனவே இறக்கி விட்டார். ஹி 40 அடிச்சிட்டாரு. பட் இஸ் தட் அஃபெக்டிங் திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ்ஸ் என்ட்ரி பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்? சூரியகுமார் யாதவ் ஹஸ் ஃபவுண்ட் ஃபார்ம் டுடே. ஒருவேளை அதனால ஒரு பேலன்ஸ் போகுதோ அவங்களுக்கு, இல்லை தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள் கோயிங் டவுன் தி ஆர்டர்னு தெரியல. ஆமாம் வெற்றி. பட் திலக் வர்மா இனிஷியலாக மும்பை இந்தியன்ஸ்க்கு இப்போ ஒரு பீக் சீசன் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி இப்போ அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. கன்சிஸ்டன்ட்லி அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் அந்த டைம்ல வந்து அவர் நம்பர் 5 தான் ஆடினார். நம்பர் 5 இஸ் யூஸ் டு பிளேயிங் அட் நம்பர் 5. அப்புறம் வந்து இஸ் கேப்பபிள், இஸ் ஷோட் எவ்ரி ஒன் தட் இஸ் கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் அட் நம்பர் 3 ஆல்சோ. இந்தியாவுக்கும் இப்போ நம்பர் 3 தான் விளையாடுறாரு. அடிச்சார் இப்போ கூட இங்கிலாந்து சீரிஸ் செஞ்சுரிலாம் அடிச்சாரு. ஸோ ஆஸ் அ பேட்டர் ஹி இஸ் குட் இனஃப் டு பிளே நம்பர் 3 அண்ட் நம்பர் 5. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் நமந்தீர் அவங்க 1 down அனுப்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அல்ட்ரா அக்ரெசிவாக போயிடலாம். டாப் 3ல யாருமே வந்து நின்று விளையாடுறவங்கிற பேச்சே கிடையாது. கம்ப்ளீட்லி அல்ட்ரா அக்ரெசிவாக போயிடணும். ஜாக்ஸாக இருந்தாலும் ரிக்கில்டனாக இருந்தாலும் நமந்தீராக இருந்தாலும் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி குட் அப்ரோச். அதில் இதே நம்ம சொல்ல முடியாது. 2 பேருமே வந்து அது இன்னொரு நாள் 6 போயிருக்கலாம். ஜாக்ஸ் அவுட் ஆன பாலும் சரி, இவர் ரிக்கில்டன் அவுட் ஆன பாலும் சரி. இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. அதே ஃபேஷனில் அவுட் ஆனாங்க. நமந்தீர் காட் ஸ்டக்குன்னு ஒரு 40 ரன். ஐ திங்க் இந்த பொசிஷன் நமந்தீருக்கு நல்லாவே சூட் ஆகும். திலக் வர்மா கேன் பிளே அட் 5. இன்னைக்கு ஏதோ அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, பட் இந்த அப்ரோச் அவங்க கண்டினியூ பண்ணலாம். என்ன கேட்டால் ரிக்கில்டன் ஜாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு அடிக்கலாம். அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. பிகாஸ் தே ஹேவ் பிளேயர்ஸ் லைக் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா டீப் டவுன் டு டேக் த கேம். அதனால அவங்க தே கேன் அஃபோர்ட் டு டேக் தேர் சான்சஸ் அண்ட் பிளே இந்த மாதிரி. ஸோ இட்ஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. தே ஷுட் கண்டினியூ பிளேயிங் நமந்தீர் அட் 3 அண்ட் திலக் அட் 5 அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஹிட்மேன் வந்தா ஹிட்மேன் என்ன லாகுல் ஹிட்மேன் வருவாரா? அவ்வளவுதானா அன்வர்? அதான் கறிக்கு கொடுத்துட்டாங்களே, கொஞ்ச நாள் வரமாட்டேன் தான் நான் இருங்க பாய் அப்படின்ட்டாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வேற ஒரு வீடியோ வேற போட்டிருக்காங்க. அது அப்படியே கஷ்டப்பட்டு படியேற மாதிரி அவரு அப்படியே நொண்டி நீங்க எல்லாம் இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இந்த மேட்ச் இப்போ இதாயிருச்சு.
லக்னோ ஆகாஷ் தீப் உள்ள வந்தார் இந்த மேட்ச்சுக்கு. டீசெண்டாக போட்டார், ஒரு விக்கெட் எடுத்தார். பட் அதுக்கப்புறம் அடிச்சாங்க. இட் வாஸ் மிக்சட் மேட்ச். பட் இஸ் கமிங் ஆஃப் இன்ஜுரி, மஸ்ட் பி ரஸ்டி. போகும்போது நீ ஒன்னே கேப்பியடா ரஸ்டின்னு ஒன்று? இல்ல சரி, ஓகே. ஸோ அதனால போக மேபி தே ஷுட் செட்டில் இன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் வின் ஃபார் லக்னோ. ஹோம்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஓனரை வச்சுக்கிட்டு அவரே கைதட்டிட்டாரு. லார்ட் அந்த 19வது ஓவர் போட்டும்போது தன்னை மறந்து அவர் ஏகாந்த சிரிச்சிட்டு இருந்தார் கையை தட்டி. அதனால இட்ஸ் a குட் வின் ஃபார் them. They are 2 வின், 4 பாயிண்ட் ஆன் போர்டு. திடீர்னு வி நெவர் நோ. இப்போ இந்த மாதிரி இப்போ இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சா தேர் மீன் குவாலிஃபைங் பொசிஷன். ஸோ அதனால வி நெவர் நோ எனிதிங் இன் ஐபிஎல். டோர்னமெண்ட் இஸ் ஓப்பன் அப் நைஸ்லி பிகாஸ் ஆஃப் திஸ் எல்ஜிஸ் வின். ஸோ இந்த மேட்சை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள், இல்லாட்டி வி கேன் ஜம்ப் ஓவர் டு நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ. இல்ல அவ்வளவுதான். இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஐ மீன் போதும். அவன் கடைசியா 18th 19th 20th ஓவர் 3 நல்லா போட்டாங்க. இந்த வந்த மேட்ச் ஆமாம், ஓகே. ஓகே. சரி, அப்போ அடுத்த மேட்ச் போயிருங்க. நாளைக்கு 2வது மேட்ச்சு, அதாவது முல்லன்பூரோட டெபியூ நாளைக்கு. முல்லன்பூர் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஹோம் கிரவுண்டு. நாளைக்கு அங்கே தான் அவங்க விளாடுறாங்க ஃபர்ஸ்ட் டைமாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஏக்கனால் ஆடினாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க இப்போ அகமதாபாத்தில் ஆடினாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஏக்கனா வந்திருக்காங்க அவங்களோட ஹோம், சாரி முல்லன்பூர் வந்திருக்காங்க அவங்களுடைய ஹோமுக்கு. அவங்க யாரை ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். சிஎஸ்கேவை ஜெயிச்சாங்க கடைசியாக கவுஹாத்தியில் வச்சு. ஜெயிச்சுட்டு அதே ராஜஸ்தான் ராயல்ஸ் முல்லன்பூர் வந்திருக்காங்க பிபிகேஎஸோட. எப்படி இருக்கும் இந்த மேட்ச்சு? என்ன நினைக்கிற வெற்றி? இந்த ட்ரெடிஷ்னலான்னு சொல்ல முடியாது. ஹிஸ்டாரிக்கலா வந்து பஞ்சாபுக்கு வந்து ஹோம் கிரவுண்ட் வந்து பெரிய அளவுக்கு அட்வான்டேஜ் இருந்தது இல்லை. 2024 சீசன் ஒரு மறக்கத்தக்க சீசன் தான் அவங்களுக்கு. ஆனா அது எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு புது டீம் வந்திருக்கு. இட் will not be a high scoring match. So I think கவுண்ட் கொஞ்சம் பெருசு. It will end up coming down to the spinners who is going to determine ரெண்டு சைட்லயும் எந்த ஸ்பின்னர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ it will be back to the spinners தான் தோணுது. ஓகே, டீம் சேஞ்சஸ் என்ன எதிர்பார்க்குறீங்க? பஞ்சாப் ஐ திங்க் they have no reason to change their team. பஞ்சாபுக்கு வந்து டீம் சேஞ்ச் பண்ண தேவை இருக்காது. அவங்க ப்ராப்ளி இந்த இம்பாக்ட்ஸ் மட்டும் டிபெண்டிங் ஆன் ஹவு தே ஃபீல் மோஸ்ட்லி நினைக்கிறேன் இந்த வென்யூக்கு பிராரை மட்டும் கொண்டு வரலாம். அவங்க ஹோம் கிரவுண்டு ஹீஸ் பெர்ஃபார்ம் வெல் இன் முலன்பூர் பிஃபோர் ஆல்சோ. ஸோ அதனால அது கொண்டு வரலாம். பட் இல்லாட்டி அவங்க எதுவும் பெருசா சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா நேஹல் வதேரா ஆர் வைஷாக் விஜயகுமார் வச்சு அப்படியே ஓட்டினாலும் ஓட்டிடுவாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பிரார் மட்டும் வந்தா வருவார் இம்பாக்ட் சப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராஜஸ்தான் என்ன பண்ணுவாங்க? என்ன சேஞ்ச் இருக்கும்? சேஞ்ச் பண்ற அளவுக்கு அவங்ககிட்ட இதுவும் ஆளும் இல்லையே. சேஞ்ச் பண்ணணும்னா இல்ல தேஷ்பாண்டேக்கு பதிலா மத்வால் மாதிரி ஒருத்தரை கொண்டு வரலாம்னு நினைச்சாங்கன்னா அவங்க மாத்தலாம். நான் சஞ்சு சாம்சன் இப்ப கேப்டன்சி திருப்பி அவர் கிளியரன்ஸ் வாங்கிட்டாரு. he'll be back as a captain from the next match. அதனால கீப்பிங் வேற பண்ணுவாரு. சோ அதுல ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இப்ப இனிமேல கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். மெயின் திங் ஆஃப் கன்சர்ன் வந்து நான் பாக்குறது வந்து ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம். அவர் வந்து இப்ப மும்பை விட்டு கோவா போயிட்டாரு. அந்த நியூஸ் எல்லாம் தேவையில்லாம அவரை உள்ள இறக்கி விட்டு அவரை வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அது அவுட் சைட் நாய்ஸர் இருக்கு. இந்த ஏஜ்ல அந்த மெச்சூரிட்டியோட அவர் இபிள் ஹேண்டில் இட்டான்னு தெரியல. சோ அது ஒண்ணு. அண்ட் ஒன்லி அதர் திங் நீங்க சொன்ன மாதிரி இப்போ துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலாக மத்வால் கொண்டு வரலாம். பட் அது மாத்துவாங்களா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அந்த சேஞ்ச் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் தே வில் லுக் அட் இட் அட் சம் பாயிண்ட். நாளைக்கு மேட்ச் இல்லாட்டியும் மேபி இது பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்வால் ஹஸ் பெர்ஃபார்ம்ட் இந்த செட்டப்க்கு ஐ திங்க் ஹி வில் டூ வெல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம், வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் see. லாகுல், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச் பஞ்சாப் ராஜஸ்தான்? நம்ம என்ன நினைக்கிறது, நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. யார் ஜெயிச்சா நான் ராயல்ஸ் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன நல்லா எல்லா வாட்டியும் பஞ்சாப் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு மேட்ச் தோத்து தானே ஆகணும். அதானே அதானே ஐபிஎல் வழக்கம். அப்படி பார்த்தா நீங்க வந்து டிசி சென்னை மேட்ச்ல இருந்து டிசி ஜெயிக்கும்னு சொன்னீங்க. ஏதோ சொல்லுவோம். சரி, ஓகே. அந்த 2 ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் நல்லா தான் போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல நீங்க சொன்னீங்க ஹசரங்கா அண்ட் தீக்ஷானா. ஹசரங்கா சென்னையோட நல்லா போட்டாரு. விக்கெட்ஸ் நாளைக்கு அதான்
முதலாளி நீங்க வந்து இந்த வாட்டி இயற்கையை பத்தி பேசணும். நம்ம இயற்கையை பத்தி பேசுறதுக்கு நம்ம ஆள் இன்னைக்கு இல்ல. அவன் வந்து ஜாகிரபி கிளாஸ் எடுப்பான். அந்த மட்டு டியூ கிராஸ் கிரவுண்டு சாயில் பிளாக் சாயில் ரெட் சாயில்னு ஜாகிரபியில ஒரு சாப்டரா வாசிச்சுட்டு இருப்பான். அவன் இல்ல. நீங்க யாராவது 2 பேர் ஒருத்தர் சொல்லுங்க. பிளாக் சாயிலா ரெட் சாயிலா ஏதாவது சொல்லுங்கப்பா. டியூ பத்தி ஈவினிங் மேட்ச் டியூ இருக்குமா தெரியல. மவுண்டன் டியூ கொடுப்பாங்க. அதனால டியூ எந்த அளவுக்கு எஃபெக்ட் தெரியல. யூஸ்வலா வந்து எனி டோட்டல் கேன் பி டிஃபெண்டட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் முலான்பூர். ஸோ ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்காது. 180 தான் பாருன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ட்ரெண்டுக்கு வேணா ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 180 to 200. அதனால யார் ஃபர்ஸ்ட் பேட் பிடிக்கிறாங்களோ தே ஸ்கோர் லாட் ஆர் வாட் எவர் மேக்ஸிமம் பாசிபிள் டிஃபெண்ட் பண்றதுக்கு வரைய வாய்ப்பு இருக்கு இஃப் தே டூ குட் பேட்டிங். ஓகே, அப்ப யார் ஜெயிப்பாங்கன்னு அப்படியே சொல்லுங்க. நான் லாகூல் வந்து ராஜஸ்தான் சொல்லிட்டாரு. நான் பஞ்சாப் சொல்றேன். ஓகே, ஒரு பஞ்சாப் ஒரு ராஜஸ்தான். சரி, நானும் வந்து ராஜஸ்தான் சொல்றேன். லாகூல் பக்கம் போவோம் இன்னைக்கு. ஸோ 2 பேர் வந்து சொல்லு. அதுக்கப்புறம் இல்ல இல்ல என்ன படம் லாகூல் இது? அஜித் படம் தானே? என்ன படம்? தலை படம் வந்து குட் பேட் அக்லி ட்ரெய்லர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துட்டு வந்து பேசுவோம். காதல் கோட்டைன்னு நினைக்கிறேன். காதல் கோட்டையே தான் லாகூல். இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறீங்க லாகூல். ஆனா பிளாக் சாயிலா ரெட் சாயிலான்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க. பட் பரவாயில்ல லாகூல். இதுதான் முக்கியம். சரி, ஓகே. இப்போ நீங்க ஃபேண்டசிக்கு வாங்க. மட்டு கிடையாது, நம்ம 3 பேர் 4 பேர் எடுக்கணும். எடு இன்னைக்கு எடு. வாய்க்கு வந்தவங்களாம் எடு. சரி, வரிசையா எடுக்கிறேன். 2 எடுக்கவா 4 எடுக்கவா? எடு, உன் இஷ்டத்துக்கு எடு. சாகல், சலால் அப்படின்னு சொல்லணும் நீங்க. சாம்சங், சோனி, அப்புறம் ஐயர். ஒருத்தர் எடுக்கணுமா? நிதிஷ் ராணா. இதை விட டிஸ்இன்ட்ரெஸ்டடா ஒருத்தர் ஃபேண்டசி எடுத்து நான் பார்த்ததே கிடையாது. சரி, ஐயர், நிதிஷ் ராணா, சாம்சங், சாகலாம். வெற்றி நீ எடு. வெற்றி நான் வந்து பராக், ஹசரங்கா, பிரியன் ஷாரியா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. சரி, ஜெய்ஸ்வால். நீங்க வந்து ஃபுல் எந்தோட எடுக்கணும். டேய், 8 பேரை கழிச்சிட்டு நான் யோசிக்கிறதுக்கே டைம் போயிரும்டா. ஜெய்ஸ்வால் 1, பிரப்சிம்ரன் 2. ஓகேவா? அந்த மதுவால் தேஷ்பாண்டே ஸ்பாட்ல யார் விளையாடுறாங்களோ அவங்க தான் டெத்தில் போடுவாங்க. அது 1. 3 தீக்ஷானா 1. 4. போ. உன்னோட நான் எந்துவா தான் எடுத்தேன். உன்னோட சீ இல்லடா, உன்னோட சீ இல்ல. ஓகேவா? ஸோ இதுதான் டீமு. இதுதான் 2 பேர் ராஜஸ்தான் சொல்லியிருக்கோம். ஒருத்தர் வந்து பிபிகேஎஸ்ன்னு நம்ம முதலாளியே சொல்லிட்டாரு. ஸோ என்ன ஆகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். டபுள் ஹெட்டர் முடிச்ச உடனே நம்ம ரிவ்யூக்கு வருவோம். இந்த டீசர் ட்ரெயிலெல்லாம் கூட பார்த்துட்டு வரலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். பார்த்துட்டு அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். வெற்றி, நீயும் ராகுல் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். வி கேன் சைன் அவுட் ஆஃப்டர் தட். முதலாளி தான் முடிக்கணும். சரி, இப்போ 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு பஞ்சாப் வந்து லா ஆஃப் ஆவரேஜஸால தோத்துருவாங்கன்னு நம்ம லாக்குல் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு வின்னோட இப்போதைக்கு வராங்க. ஸோ மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்படி பேலன்ஸ்டு. ஏன்னா 2 பேரும் ஒரு நல்ல ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பட் நாளைக்கு என்னதுன்னு பார்ப்போம். ஸோ வில் பி பேக் வித் த ரிவ்யூ ஆஃப் தீஸ் மேட்சஸ் அண்ட் ஃபர்தர் ப்ரிவியூஸ். சைனிங் ஆஃப் யுவர்